வணக்கம். ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதின திருவிளையாடல் புராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க முந்தின பகுதியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அம்சமாகிய உக்கிரப்பெருவழுதி நீதி நேரி தவறாமல் நல்லாட்சி புரிந்து வந்தார். மக்கள் அவரோட ஆட்சியில் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருந்தாங்க. உலக நன்மைக்காக அஸ்வமேத யாகங்கள் செய்ய ஆரம்பித்தார். 96 யாகங்கள் நல்ல முறையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. 100 யாகம் செஞ்சால் இந்திர பதவியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பயந்த இந்திரன் யாகத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணான். அதனால் கடலை பொங்கி மதுரையை அழிக்க சொன்னான். கடலும் என்னன்னு யோசிக்காமல் மதுரையை பொங்கி அழிக்க வந்துச்சு. இது தெரியாமல் மன்னர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ சிவபெருமான் ஒரு சித்தர் வேடத்தில் போய் மன்னரை எழுப்பி கடல் பொங்கி வருது, அதை அந்த வேல் கொண்டு தடுத்து நிப்பாட்டுற மாதிரி சொல்கிறாரு. உடனே மன்னர் எந்திரிச்சு வேகமாக போய் சிவன் கொடுத்த அந்த வேலை எடுத்து கடல் மேலே எறிகிறாரு. எரிஞ்ச உடனே அந்த வேல் அந்த கடல் தண்ணி முழுவதையும் உறிஞ்சிருது. அப்படியே நிலமாகிருது அந்த இடம். அவர் சித்தரை பார்த்து கும்பிட்றாரு. கும்பிட்ற நிமிஷத்தில் சித்தர் மறைஞ்சி வானத்தில் ரிஷப வாகனத்தில் அம்மையப்பராக காட்சி தர்றாங்க. உடனே மன்னர் அவரை விழுந்து கும்பிட்டு வணங்கிட்டு அரண்மனைக்கு வர்றாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்தார். வந்துட்டு அந்த நிலமான அந்த இடம், அதாவது கடல் இருந்த அந்த இடத்த இப்போது விளைநிலமாக மாற்றுறதுக்கு சொல்லிட்டாரு. விளைநிலமாக மாற்றி அதை சோமசுந்தர பெருமானுக்கே அதை அர்ப்பணிச்சிட்டாரு. இந்திரன் அவனோட திட்டம் தோற்றதுனால அவன் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நினச்சது மாதிரியே தமிழ்நாடு முழுவதுமே மழை இல்லாமல் நிலமெல்லாம் வெடிச்சு போச்சு. தண்ணீர் இல்லை, விளைச்சல் இல்லை. மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்நேரம் மூவேந்தரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பேசி அகத்திய முனிவரை போய் பார்க்க போனாங்க. அகஸ்திய முனிவர் கிரக சஞ்சாரப்படி இன்னும் 12 வருஷத்துக்கு மழை இல்லை, ஆனால் நீங்கள் 3 பேரும் இந்திரனை போய் பார்த்தா மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது மூவேந்தர்களும் எப்படி போகிறதுன்னு கேட்டாங்க. அகஸ்திய முனிவர் சிவபெருமான்கிட்ட நீங்கள் சோமசுந்தர வாரம் விரதம் இருந்து அவர்கிட்ட வரம் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி மூவேந்தர்களும் விரதம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினாங்க. சிவபெருமான் அவங்க 3 பேரும் இந்திரலோகம் போகிறதுக்கு பறக்கிறதுக்கு சக்தி கொடுத்தாரு. 3 பேர் இந்திரலோகம் போனாங்க. இந்திரன் அவங்க 3 பேர்த்தையும் வரவேற்று அவனோட ஆசனத்தை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி 3 பேருக்கும் ஆசனம் போட்டிருந்தான். சேர சோழர் 2 அரசர்களுமே அதில் உட்காந்துட்டாங்க. பாண்டியரான நம்ம உக்கிரப்பெருவழுதி மட்டும் அதில் உட்காரலை. அவர் இந்திரனோட ஆசனத்திலே இந்திரன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டாரு. இந்திரனுக்கு அதில் ரொம்ப கோபம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கலை. சேர சோழர் 2 பேருமே இந்திரனை வணங்கிட்டு தங்கள் நாட்டுக்கு மழை வேணும்னு ரொம்ப பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் கேட்டாங்க. உடனே இந்திரன் அவங்க நாட்டுக்கு மழை பெய்யணும், அவங்களுக்கு நிறைய பரிசு கொடுத்தும் அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் உக்கிரப்பெருவழுதி மட்டுமே எதுவுமே கேட்கவே இல்லை. தன் நாட்டுக்கு மழை வேணும், நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசவே இல்லை. இதை பார்த்து இந்திரனுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. ஆனாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் அவன்கிட்ட உள்ள நிறைய முத்து மாலைகள் அதெல்லாம் கொண்டு அரசனுக்கு போட்டு அதை வெயிட் தாங்காமல் தலை குனிவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தான். ஆனால் உக்கிரப்பெருவழுதி தலை குனியலை. இதை பார்த்தோன்னே இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் ஆரம் தாங்கும் பாண்டியன் அப்படின்னு பெயரை கொடுத்து உக்கிரப்பெருவழுதியை பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். ஆனால் பாண்டிய நாட்டுக்கு மழை பெய்யலை. சேர சோழ 2 நாட்டிலையும் மழை பெஞ்சு பஞ்சமெல்லாம் நீங்கி மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. பாண்டிய நாட்டில் மேலும் பஞ்சம் இருந்தது. இதனால் மன்னன் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டான். ஒரு நாள் வனத்துக்கு போகும்போது பொதிகை மலையில் 4 மேகங்கள் தாழ்வாக பறக்கிறத பார்த்தான். அது 4ஐயும் பிடிச்சிட்டு தன்னோட சிறையில் அடைச்சி வச்சிட்டான். உடனே தேவர்கள் படையை திரட்டிட்டு இந்திரன் உக்கிரப்பெருவழுதி கூட போராடினா, சண்டை போட்டான். ஆனால் இந்திரன் தான் அதில் தோற்று போனது. இந்திரன் வஜ்ராயத்தை எறியும் போது உக்கிரப்பெருவழுதி சிவபெருமான் கொடுத்த வளையத்தை தூக்கி போடுறாரு. சக்கராயுதம் போன்ற அந்த வளையமானது அவனோட வஜ்ராயுதத்தை தாண்டி இந்திரனோட மணிமகுடத்தை கீழே தள்ளிடுது. அதனால தோற்று போன இந்திரன் திருப்பி அவனோட தேவலோகத்துக்கே போயிடுறான். போயிட்டு அங்கேருந்து ஓலையை அனுப்புகிறான். நான் செஞ்சது தப்பு தான், நான் மழை தர்றேன், என்னோட 4 மேகத்தை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உக்கிரப்பெருவழுதியும் சரின்னு சொல்லிட்டு விடுவிச்சிடுறாரு. பாண்டிய நாட்டுக்கு மழை பெய்யுது. மக்கள் திருப்பி செல்வ செழிப்போடு நல்லா சிறப்பாக வாழ்ந்தாங்க. அந்நேரம் உக்கிரப்பெருவழுதிக்கும் ஒரு மகன் பிறக்கான். அவனை நல்லபடியாக உக்கிரப்பெருவழுதி வளர்த்துக்கிட்டு இருந்தார். இது ரொம்ப நாள் இந்த சந்தோஷம் நிலைக்கல. திருப்பி பஞ்சம் வந்துடுது. ஏற்கனவே மக்கள் இப்போ தான் பஞ்சத்துலேருந்து வெளியே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி வந்தோடனே அவங்களால தாங்க முடியலை. அவங்ககிட்ட இருந்த பொன் பொருள் எல்லாமே காலியாயிருச்சு. மன்னனுக்கு என்ன பண்ணான்னு தெரியலை. சிவபெருமானை நோக்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணான்னு கேட்டு
அந்நேரம் சிவபெருமான் அவரோட கனவுல வந்து மேருமலையில் உள்ள செல்வங்களை எடுத்து வந்து பஞ்சத்தை போக்குமாறு சொல்கிறாரு. அதே மாதிரி உக்கிரப்பெருவழுதியும் தன்னோட இருந்த பலமிக்க வீரர்களை கூட்டிகிட்டு போய் மேருமலைக்கு போகிறாரு. அங்கே போய் மேருமலையை கூப்பிடும்போது அது என்னன்னு பதில் கொடுக்கல. உடனே அவர் கையில் இருந்த செண்டாயுதத்தால் மேருமலையோட உச்சியில் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அதை அசைஞ்சு கொடுத்து தன்னோட தவறை உணர்ந்து அவர்கிட்ட என்னன்னு கேட்குது. அப்போ உக்கிரப்பெருவழுதி எனக்கு செல்வம் வேணும், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு பாறையோட குகையில் இருக்குது. அது கல்லை நகட்டிட்டு எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரி மூடி வைக்கிறது சொல்லுது. அதே மாதிரி மன்னரும் அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய தங்கங்கள் வைரங்கள் நிறைய குமிஞ்சு கிடக்கு. உடனே அவர் வீரர்களை கூப்பிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிறையா மூட்டைகளில் எடுத்து குதிரை யானை அது மேலெல்லாம் ஏற்றி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. எடுத்துகிட்டு வரையும் அந்த பாறையை மூடி மீன் சின்னம் பொறிச்சிட்டு வந்துடுறாரு. இங்கே வந்து மக்களுக்கு தேவையான அளவு பணம் கொடுக்குறாரு. இதை வச்சு இப்போ தான் எல்லோரும் தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் மழை பெஞ்சது நம்ம விவசாயம் நடக்கும்னு. அதே மாதிரி ஒரு வருஷம் கழித்து திருப்பி விவசாயம் நடக்குது. நல்லா மழை பொழியுது. மழை பொழிஞ்ச பிறகு விவசாயம் நல்லா நடக்குது. திருப்பி ஊர் நல்லா செழிப்பாக இருக்குது. நாடு சிறப்பாகுது. இப்போ பூஜைகள் எல்லாமே கோயிலில் நல்லபடியாக நடக்குது. கொஞ்ச நாள் கழித்து உக்கிரப்பெருவழுதி தன்னோட அரசு பொறுப்பை தன் மகன்கிட்ட கொடுத்துட்டு சிவன்கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. உக்கிரப்பெருவழுதியின் கஷ்டத்தை போக்குன சிவபெருமான் நமக்கும் உதவர். திருச்சிற்றம்பலம்.